வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ண பேசுறேன். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு வாஸ்து எப்படி இருக்கும் பட்சத்துல நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலன்களை தரும் அப்படின்னு ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நிறைய ஹோட்டல் வாஸ்து பார்த்து நான் வீடியோ என்பது போட்டிருக்கிறோம். நிறைய ஹோட்டல்களுக்கு, ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு, நிறைய இடங்களுக்கு வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கிறோம். குறிப்பா இப்ப நான் ஒரு உதாரணம் காட்டக்கூடியது, பெங்களூர் சிட்டிக்கு நடுவுல ஒரு ரெஸ்டாரண்ட் தவறான அமைப்புல எப்படி இருந்தது, அது எப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தோம், எப்படி நல்லா சக்சஸ்ஃபுல்லா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற உதாரணத்தை காட்ட போறேன். பொதுவா ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் மெயின் சிட்டியில் என்பது இருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 52 இல்லை 53 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் தான். அவர் என்ன சொன்னாங்கன்னா, 10 வருஷமா கொஞ்சம் ஹோட்டல் டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏற்கனவே அந்த ஹோட்டல் என்பது வேற ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, நல்லா தான் போய் கொண்டு இருந்தது. அவங்க வேற இடத்துல கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணதுனால இந்த இடத்த எங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. நானும் வாங்கி கொஞ்சம் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் பிடிக்குன்றதுனால பண்ணிட்டு இருக்கிறோம். 10 வருஷம் ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்கு சார். நல்ல இடங்கள்ல இருக்கு, நல்லா இருக்கு. என்னோட இடங்கள் பக்கத்துல நல்லா வியாபாரம் ஆகுது, ஆனா என்னோட இடத்த மட்டும் வியாபாரம் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி சார், டேட்டா பார்த்து நீ டேட்டா வரணும் சார், டேட்டா பார்த்தா தான் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. நம்மளும் டேட்டா போய் பார்த்து கொடுத்தோம். எப்படி சேஞ்சஸ் பண்ணி நம்ம கொடுத்தோம், எப்படி நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்றத இப்போ நான் போர்டில் நான் சொல்ல போறேன். ஏன்னா இப்போ ஹோட்டலுக்கும் வாஸ்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே வாஸ்து இருக்கு. இப்போ வீடுன்னு பட்சத்துல வீட்டுக்கு ஏன் வாஸ்து பாக்குறோம்? ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கணுன்றதுக்காக வீட்டுக்கு வாஸ்து என்பது பாக்குறோம். ஆனா வீட்டுக்கு வெளியில போகும் பட்சத்துல தொழில், ஏன்னா பணம் இருந்தா தானே நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். அது ஒரு இன்டர்நெட் தானே. அப்போ ஒரு தொழில், ஒரு பிசினஸ் அதுக்கு வாஸ்துன்றது முக்கியம். பணம் வரதுக்கு, நிறைய ஆர்டர்ஸ் வரதுக்கு, கஸ்டமர் வரதுக்கு, எல்லாமே ஹோட்டல் ஒரு வெளிக்கு அந்த தொழில் ஸ்தாபனத்துக்கும் வாஸ்து என்பது இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த இடத்துல இந்த ஹோட்டல் பட்சத்துல அதுக்கும் வாஸ்து என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப தினமும் பல இடங்களுக்கு, நம்ம வீடுகளுக்கு, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு, ஹோட்டலுக்கு, ரெஸ்டாரண்ட் நிறைய இடங்கள் வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கோம். என்ன தவறு இருந்துச்சுன்னா என்ன 25 விஷயங்கள் மாற்றம் பண்ணா நல்ல முன்னேற்றம் வரும்ன்றது நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஹோட்டலின் பட்சத்துல அவங்க நிறைய இடங்கள் போய் பார்க்கும்போது அவங்க மெயினா சொல்லக்கூடிய விஷயம், சில இடங்கள் வியாபாரமே ஆக மாட்டேதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பட்ட கடைகள் வியாபாரம் ஆகுது, என் கடைக்கு மட்டும் வியாபாரம் ஆக மாட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க. பண வருவாய் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பணம் வருது, ஆனா வரக்கூடிய பணம், ஹோட்டல்ல வரக்கூடிய பணம் எதுவுமே, தொழில் ஸ்தாபனங்கள் வரக்கூடிய பணம் எதுவுமே தங்க மாட்டேது. இந்த 2 விதமான விஷயம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கான விஷயங்கள் மேஜரா பார்க்க வடகிழக்கு பாதிப்பாயிருக்கும், தென்மேற்கு பாதிப்பாயிருக்கும். இடங்களுக்கு பார்ப்பேன் நான். அவங்க சொல்லும் போதே நம்ம விஷயங்கள் புரிஞ்சிடும். வடகிழக்கு பாதிப்படைஞ்சிருந்தாலும், தென்மேற்கு பாதிப்படைஞ்சிருந்தாலும், அவங்களுக்கு வடகிழக்கு பாதிப்படைஞ்சுன்னா பணம் வரக்கூடிய விஷயம், கஸ்டமர் வரக்கூடிய விஷயம் எல்லாமே பாதிப்படைஞ்சிடும். அந்த பண வருவாய் என்பது குறைஞ்சிடும். தென்மேற்கு பாதிப்படைஞ்சிருச்சுன்னா சில டைம் வடகிழக்கு நல்லா இருக்கும், தென்மேற்கு பாதிப்படைஞ்சிருக்கும் குபேரம் மூலம். அப்ப பணம் வரும், இந்த பணமும் ஹோட்டல் வரக்கூடிய பணம் கையில தங்காது. 2 விதமான விஷயம். அதாவது வடகிழக்கு பாதிப்புனா எப்படி சார் ஸ்பெசிஃபிக்கா கரெக்டா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டீங்கன்னா, வடகிழக்குல சில ஹோட்டல்கள் நான் போய் பார்க்கும்போது கிச்சனை போட்டிருப்பாங்க, இல்ல ஸ்டோர் ரூமை போட்டிருப்பாங்க. கிச்சனை போட்டு இருந்தீங்கன்னா அது நெருப்பு. ஈசானியம் என்பது பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரக்கூடிய விஷயங்கள். அப்ப பணம் வரக்கூடிய பகுதி என்பது ஈசானியம் தான். அதுல நெருப்பு வைக்கும் பட்சத்தில் என்ன ஏற்படும்? வரக்கூடிய பணம் எல்லாம் கட் ஆகும். பணம் எப்படி வருது? கஸ்டமர் மூலமா தான். அப்ப கஸ்டமர் வருகை என்பது கட் ஆகும். அப்ப கிச்சனை நிறைய இடங்கள் ஈசானத்துல போட்டிருப்பாங்க, அது தவிர்க்கணும். பொதுவா ஈசானியத்துல வெயிட் ஏற்றக்கூடாதுன்ற ஒரு விஷயம் ரூல் என்பது இருக்கு. அப்ப அந்த இடத்துல சில டைம் ஸ்டோர் ரூம் போட்டு வச்சிருப்பாங்க. அங்க ஸ்டோர் ரூம் போட்டிருந்தாலும் தவறு. பணம் வரக்கூடிய விஷயங்கள் ஒரு அடி என்பது வரும், ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும். ஓகேங்களா? அதே போல ஒரு மன அழுத்தம் என்பது இருந்துட்டே இருக்கும். அங்க ஓனர் அந்த ஓனர் இருக்கிறாங்களே, இந்த ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்டை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த ஓனருக்கு ஏதோ மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். சரியா பிசினஸை பார்த்துக்க முடியாது, ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இல்ல வேஸ்ட் வாட்டர் லீக்கேஜ் பண்ணுவாங்க சில இடங்கள்ல. சில ஹோட்டல்ல பார்த்துருக்கேன், ஈசானிய பகுதியில் வேஸ்ட் வாட்டர் விட்டுருவாங்க. இதுவும் தவறான வரக்கூடிய பணம் எதுவுமே புரோஜனமில்லாத விஷயங்களுக்கு. ஒரு பணம் ஒரு பிசினஸுக்கு வருதுன்னா, பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணாதான், அந்த பணத்தை போட்டு முதலீடு பண்ணி மறுபடியும் டெவலப்மெண்ட் பண்ணாதான் லாபம் சிறப்பா இருக்கும். வரக்கூடிய பணம் எல்லாமே வேஸ்டா செலவாகும், தண்ணியா செலவாகிறது எல்லாமே ஈசானியத்துல வேஸ்ட் வாட்டர்லாம் லீக் பண்ணி விட்டுருவாங்க. இதுவும் தவறு. அது நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில இடங்கள் நிறைய மரங்கள்லாம் ஈசானியத்துல வச்சிருப்பாங்க. இதுவும் தவறான ஒரு விஷயம். இல்ல செப்டிக் டேங்க், இல்ல சாக் பிட்டு எல்லாமே ஈசானியத்துல போட்டுருப்பாங்க. சம்பு போர்லாம் வரலாம், செப்டிக் டேங்க்லாம் ஈசானியத்துல வரக்கூடாது. இல்ல படிக்கட்டு ஏற்றி வச்சிருப்பாங்க. 2-3 மாடி மேல கீழே கிச்சன் வச்சுட்டு ஃபுல்லாவே மேல டைனிங் போட்டு வச்சிருப்பாங்க. சில ஹோட்டல்ல பார்த்திருக்கிறேன். ஈசானியத்துல படியை போட்டு மேலே ஏற்றிருப்பாங்க. அங்கேயும் பொருளாதாரத்துல அடி விடும், சிறப்பா இருக்காது. நிறைய நம்ம ஆர்டர் பண்ணுவோம், ஆனா உழைப்புக்கேற்ற ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்காது அந்த இடத்துல. இது போல விஷயம். சில இடங்கள்ல இன்னும் ஈசானியத்துல பரோட்டா கல்ல போட்டு வச்சிருப்பாங்க. இந்த கல் போடுற இந்த நான்வெஜ் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்லாம் வாஸ்து பார்க்கும்போது ஈசானியத்துல பரோட்டா கல் போட்டிருப்பாங்க, நெருப்பு வச்சிருப்பாங்க. இல்ல அந்த பேக்கரி பட்சத்துல டீ ஷாப் மேல அந்த கார்னர்ல வச்சிருப்பாங்க. இது எல்லாமே தவறான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஈசானிய பாதிப்பு பண வருவாய் என்பது குறையும், நிச்சயமா குறையும். எல்லாம் கவனமா பார்த்துக்க வேண்டியது இருக்கும். இதுவே தென்மேற்கு பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா பணம் வரும். வடகிழக்கு நல்லா இருக்கும், தென்மேற்கு பாதிப்பு பணம் வரும், வந்த பணம் எதுவுமே கையில தங்காது. ஓகேங்களா? இது போல சுச்சுவேஷன். தென்மேற்கு பாதிப்புனா தென்மேற்குல நெருப்பு வரக்கூடாது, கிச்சன் வரக்கூடாது.
டைனிங் போட்டுக்கலாம் தாராளமா, கிச்சன் வரக்கூடாது. சில டைம்ல செப்டி டேங்க் போட்டு வச்சிருப்பாங்க, பள்ளம், போரு, சம்பு, செப்டி டேங்க் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இதுவும் தவறான ஒரு அமைப்பு. இல்ல வாஷ்ரூம், கை கழுவுற இடம், இது போல விஷயம், நீர் எல்லாமே அங்கேயும் வைக்கக்கூடாது. அதுவும் கிச்சன்ல சில டைம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல, ஹோட்டல்ல கை கழுவுற எல்லாமே தென்மேற்கு கார்னர்ல போட்டு வச்சிருப்பாங்க. இதுவும் தவறான அமைப்பு. இதெல்லாம் வந்து நிறைய விதமான பாதிப்புல என்பது ஏற்படுத்தும். நிறைய ஏன்னா விருதுநகர்ல கூட நான் ஒரு ஹோட்டலுக்கு போய் நான் வாஸ்து பார்க்கும்போது என்ன சுச்சுவேஷன்னா, அந்த ஹோட்டலுக்கு கீழே பெரிய கிணறு இருக்கு. ஆல்ரெடி ஒரு இடத்துல வந்து ஹோட்டல் வச்சிருக்காரு, நல்லா சக்சஸ்ஃபுல் ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு 2-3 கடை தள்ளி இன்னொரு கடையை பார்த்துருக்கிறாரு. அந்த கடை கீழே வந்து நான் அவரு அந்த விஷயன்றது அவர் தெரிஞ்சாலும் அதை வாங்கிட்டு இருக்கிறாரு. வாங்கி இன்னொரு இடம் ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா தொடர்பு கொண்டு பேசினாரு. ஒரு கடை நல்லா ஓடுது சார், இன்னொரு கடை நல்லா ஓடலன்னு சொன்னாரு. என்ன சார், அடியில ஏதாவது பள்ளங்கள்ல ஏதாவது இருக்குதா, தவறான சேஃப்டி, கிணறு, சம்பு கிம்பு ஏதாவது தென்மேற்குல ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களான்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஆமா சார், கடை கீழே பெரிய ஒரு கிணறு இருந்தது இருக்கு, அதுக்கு மேலதான் கடையை கட்டியிருக்கிறோம். தென்மேற்கு அந்த கிணறு அதிகமா சார்ந்து இருக்கு, ஒரு 2-3 கடையை சார்ந்து இருக்குன்னு சொல்லியிருந்தார். இப்போ பிரச்சனை வரும் தான், அங்க மாத்திக்கிங்க, அங்க என்னதான் இருந்தாலும் சிறப்பா இருக்காது, ஒரு வியாபாரம் ஆகுது, வந்த பணமும் கையில தங்காது மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல சேஞ்ச் பண்ணி வேற இடத்த வச்சா நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நிறைய உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ நம்ம ஒரு போர்டில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். பெங்களூருக்கு போய் நம்ம வாஸ்து பார்த்து ஒரு ரெஸ்டாரண்ட் வாஸ்து பார்த்து கொடுத்தோம். கிட்டத்தட்ட அது கிட்டத்தட்ட 10 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே டோட்டல் டவுன்ஃபால். ஒரு 2 வருஷம் தொடர்பு கொண்டு பேசினாரு. என்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணி கொடுத்தோம்னு சொல்றேன், எப்படி நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்துன்றது உதாரணத்தை போர்டில் நான் காட்ட போறேன். இப்போ ஹோட்டல் வாஸ்து அப்படின்ற அந்த உதாரணம், அதாவது பெங்களூருக்கு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலா தான் நம்மளை பத்தி கேள்விப்பட்டு நம்ம தொடர்பு கொண்டு, சார் என்னதான் ப்ராப்ளம் தெரியல சார், டேரக்டா வந்து பார்த்து கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரோட ஹோட்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்ததுனால டேக் ஓவர் பண்ணாரு. அவங்க ஒரு செட்டப்ல வச்சிருந்தாங்க வாஸ்துன்றது, அது கரெக்டான அமைப்பு இருந்துச்சு. இவர் சில சேஞ்சஸ் பண்ணி மாத்தி ஒரு பண்ணதுனால வந்த விளைவுகள் தான் இருக்கலாம். அந்த செட்டப் எப்படி இருக்குன்றத நான் ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போறேன்னா அந்த விஷயங்கள் எப்படி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நான் வந்து நோட் பண்ணிப்பேன். அந்த டயக்ராமாவே நம்ம எடுத்துப்போம் நம்ம, சரிங்களா? ஏன்னா நம்ம ரெஃபரன்ஸ்க்கு நம்ம ரிசர்ச்சுக்கு ரொம்ப பயன்படுன்றதுக்காக எடுத்து வச்சுப்பேன். அதன் அடிப்படையில இப்ப அந்த ஹோட்டலோட செட்டப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் போடுறேன் பாருங்க. அதாவது நான் ரஃபா போடுவேன், அக்யூரேட்டா இருக்காது. நார்த்னா வடக்கு, சவுத்து தெற்கு, இது வந்து ஈஸ்ட் கிழக்கு, இது வந்து வெஸ்ட் மேற்கு அப்படின்ற மாதிரி எடுத்துங்க. இந்த பகுதிகளில் 2 ரூம், 2 ஏசி ரூம் போட்டு வச்சிருந்தாங்க தனியா. இங்க வந்து இங்க ஒரு ஏசி ரூமு, இங்க ஒரு ஏசி ரூமு. இந்த கார்னர்ல ஒரு வேஸ்டேஜ், ஏதோ வேஸ்டேஜ் மாரி அதை போட்டு வைக்கிறது, பொருள் எல்லாம் போட்டு வைக்கிறது. அதுக்கப்புறம் லேபருங்க வேலை செய்யறாங்க அங்க தங்கறதுக்கு. ஒரு 2 பேர் 3 பேர் வேலை செய்யறாங்க போல. ஒரு 5 பேர் வரைக்கும் இருக்காங்க தங்குறவங்களுக்கு ஒரு ரூமு. இந்த பகுதியில ஒரு ஸ்டோர் ரூமு, இங்க கிரைண்டர் போடுறதுக்கு ஒரு இடம், இந்த பகுதியில வந்து கிச்சனு, இந்த கார்னர்ல வந்து பரோட்டா கல் அதுவே போட்டு வச்சிருக்காங்க. இதான் செட்டப். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில ஓபன் வச்சிருக்காங்க. பார்க்கிங்ல இந்த கார்னர்ல விட்டு வச்சிருக்காங்க. இங்க வந்து வண்டி பார்க்கிங், இங்க எல்லாமே வண்டி பார்க்கிங் என்பது இருக்கு. இந்த இடத்துல பெரிய டைனிங் என்பது இருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு, ஓனர் இந்த கார்னர்ல உட்காந்துருக்காரு. கார்னர்ல உட்காந்து தெற்க பார்த்து உட்காந்துருக்காரு. சரி, இப்ப இந்த செட்டப் வந்து கரெக்டான்றதை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். என்னென்ன தவறுகள் இருக்குன்றதை நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டல் என்னும் பட்சத்துல தலைவாசல் என்ட்ரன்ஸ் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கஸ்டமர் வரக்கூடிய விஷயங்கள் அதிகரிக்கணும்னா, நல்ல ஒரு வியாபாரம் ஆகணும்னா என்ட்ரன்ஸ் என்பது சரியான ஒரு அமைப்புகளை வைக்க வேண்டியது இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் அமைப்பு எப்படி வச்சிருக்காங்க, நீச்ச பகுதியில வச்சிருக்காங்க. தெற்கு மத்தியத்துல இருந்து தென்கிழக்கு காண வரைக்கும் என்ட்ரன்ஸே வரக்கூடாது. இங்க வச்சிருந்த என்ட்ரன்ஸ் மாத்திக்கு இங்க வச்சிட்டு இருக்காங்க. இது முதல் முக்கியமான விஷயம். இந்த தவறு என்னன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ரெண்டாவது, ஓனரா இருக்கக்கூடியவரு எப்பவுமே இந்த கார்னர்ஸ் ஈஸ்ட் சென்டர்ல தான் டைரக்டா போய் உட்காந்துடக்கூடாது. இந்த கார்னர் பகுதிகள் தான் ரொம்ப பாசிட்டிவான இடம். ஒன்னு சவுத் வெஸ்ட் ரீஜன்ல உட்காரணும், ஆனா ஈஸ்ட் ஃபேசிங் கடன்ல உள்ள கொண்டு போய் உட்கார முடியாது ஓனர் என்பது. அப்ப இந்த கார்னர்ல தாராளமா உட்காரணும். சவுத் ஈஸ்ட் கார்னர் 2ஆம் பட்சமும் முதல் தரமான அமைப்பு. நல்ல ஒரு ஓனர், நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளா அந்த பிசினஸ் ரன் பண்ணக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும். அப்ப இந்த ஒரு விஷயமும் தவறு, இதுவும் தவறு, இதுவும் தவறுல இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன விஷயம் தவறு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈசானியத்துல போய் பரோட்டா கல் வெயிட் போட்டு வச்சிருக்காங்க. இதுவும் தவறான ஒரு அமைப்பு. ஈசானியம் என்பது நீர் சம்பந்தப்பட்ட விஷயம், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரக்கூடிய விஷயம். அந்த போல வெயிட் எல்லாம் ஏற்றக்கூடாது. இதுவும் தவறு. அப்ப வரக்கூடிய பொருளாதாரம் அடிப்படுது, கஸ்டமர் வருகை குறையுது. இங்க தவறான என்ட்ரன்ஸ்ன்றதுனால பார்க்கிங்க்கு வண்டி இந்த பக்கத்துக்கு வச்சுட்டு இருக்காங்க, அந்த பக்கம். அதுவும் தவறான ஒரு விஷயம். அதே மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
ஏசி ரூம்ஸ் இது போல விஷயங்கள்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டைனிங்லாம் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை சரிங்களா. ஆனால் ஸ்டோர் ரூம் எங்க நார்த் சென்டர்ல தான் போட்டிருக்காங்க, கிரைண்டர் போட்டிருக்காங்க, இது கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பக்கம் ஒரு வாஷ் ஏரியா என்பது போட்டிருக்காங்க. அப்ப இவ்வளவு தவறுகள் இருக்கும்போது நிச்சயமா பிரச்சனை வருமா வராதா? கண்டிப்பாக வரும். நான் எண்ணற்ற ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு ப்ராப்ளம் வரும்னா என்னென்ன காரணம் என்பது நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் இந்த தலைவாசலை தூக்கி இந்த என்ட்ரன்ஸை தூக்கி இங்க போடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி சேஞ்ச் பண்ணியிருந்தோம், ஈஸ்ட் சென்டர்ல நார்த் ஈஸ்ட் வரைக்கும். அப்ப இந்த பகுதியில வந்து ஒரு என்ட்ரன்ஸ் அமைப்பை ஏற்படுத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு, முதல் தரமான ஒரு அமைப்பு, இதை சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். அப்ப இந்த என்ட்ரன்ஸ் இங்க மாத்தின பிறகு இங்க ஃப்ரீயான ஸ்பேஸ் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கும் போது இந்த பார்க்கிங்கை தூக்கி இங்க நம்ம இங்க வச்சுக்கலாம். அப்ப இந்த பார்க்கிங் தூக்கி இந்த இடத்துல வண்டி விட்டுங்க, பார்க்கிங் மாரி வண்டி விடுற பிளேஸ் இந்த பகுதியில் வச்சு சொல்லுங்க, இங்க எதுவும் விடாதீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அப்ப இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் எடுத்தாச்சு, இங்க போட்டாச்சு. இப்போ ஓனர்ன்றவர் ஈஸ்ட் சென்டர்ல உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ் வழி என்பது வருது. அப்போ இங்க இல்லாம ஒண்ணு இப்படி திரும்பி கூட உட்காந்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ரெண்டாம் பட்சமா இந்த பகுதிகள்லயும் உட்காந்துங்க சார், நார்த் ஃபேஸ் பண்ணி ஓனர்ன்றவங்க வடக்கையோ கிழக்கையோ பார்த்த மாதிரி தான் உட்காரணும் ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நான் வடக்க ஃபேஸ் பண்ணவே உட்காந்துருக்கேன் என்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு, ஓனர் சிட்டிங் பொசிஷன். ஓகே, டைனிங் என்பது இருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை, டைனிங் ஃபுல்லா போட்டுருக்காங்க. அடுத்து கிச்சன் நான் சொல்ல விட்டுட்டேன். கிச்சன் ஈசானியத்தில் போட்டிருக்காங்க. ஈசானியம் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வரக்கூடாது, அங்க ஏதாவது விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வந்துடும். அப்ப ஈசானியும் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட் லேபர் எல்லாம் இங்க படுக்கலாம், பார்த்தீங்கன்னா அது படுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனா இங்க கிச்சன் என்பது இங்க வரக்கூடாது ஓகேங்களா. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கிச்சனை இந்த பகுதிகளில் போட்டுங்க, வேஸ்ட் லேபர் தங்கக்கூடிய இடங்களை வந்து கிச்சனை போட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டோம். இந்த லேபர்ஸ் ஏதாவது படுக்கக்கூடிய இடமாக இதை வந்து இந்த பகுதியில மாத்தீங்கன்ற நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு ஏசி ரூமை இந்த ஏசி ரூமத்துக்கு இந்த கிச்சன் பகுதியில் இங்க போட்டுங்கன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. இங்க நம்ம போட்டுக்கும் பட்சத்துல இந்த பரோட்டாக்கள் இந்த பகுதியில் வரக்கூடாது, வெயிட் ஏற்றக்கூடாது சொல்லியிருந்தேன். அந்த பரோட்டாக்கல்ல இந்த பகுதியில போட்டுக்கிட்டு இங்க இருக்கிற வந்து இந்த வாஷ் ஏரியாவை நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஈசானியத்துல வரலாம், இந்த பகுதியில வாஷ் ஏரியாவை மாத்திக்கலாம் என்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இந்த சேஞ்சஸ் தான். இப்ப இடிக்கிற உடைக்கணும்னு கிடையாது, இது வந்து பாத்தீங்கன்னா டேக் அவுட் பண்ணி இது வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். மேஜர் சேஞ்சஸ் கிடையாது, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஆனா ஏன்னா இந்த பக்கம் ஆல்ரெடி ஒரு வழி இருக்குது, அவனை அடிச்சு வச்சிருக்காரு, அது வந்து பாத்தீங்கன்னா கதவை போய் அடிச்சு வச்சிருக்காரு. ஒண்ணு நாளாவே இந்த பக்கம் ஒரு தலைவாசல் வச்சுக்க சொல்லியிருந்தேன். அப்ப கிச்சன் ஏரியாவை நார்த் வெஸ்ட் ரோட்ல பக்காவா வைக்கலாம், முதல் தரமான அமைப்பு, எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப கிச்சனுக்கு இங்க போட்டு சொல்லியிருந்தோம். அப்ப கிச்சன் இங்க வரும்போது அப்ப இந்த பகுதி மாறிடும். அப்ப கிச்சன் இங்க வந்துடும், அந்த வேஸ்ட் லேபர் இருக்கு, அந்த லேபர் படுக்கக்கூடிய விஷயமா இந்த பகுதியில வந்துடும். இந்த கிச்சன் ஏசி ரூமா ஒண்ணு மாறிடும். இந்த பக்கம் வந்து பரோட்டா கல்லு போல வச்சு பயன்படுத்திப்பாங்க. இங்க வாஷ்ரூம் இந்த இடத்துல வந்துடும். டைனிங் அது பக்கவா இருக்கு. இது போல சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லி ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு 3 மாதம் 5 மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு சேஞ்சஸ் செஞ்சு நல்ல கஸ்டமர்களுக்கு நல்ல லாபம், நல்லா இப்ப கரண்டா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல். இது போன்ற அந்த சேஞ்சஸ் வாஸ்து காட்டா இருக்கும் பட்சத்துல மிகப்பெரிய ஒரு பலன்கள் ஏற்படுத்துன்றது இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. இப்ப சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு என்ட்ரன்ஸ் இப்ப நான் பொதுவாக எல்லாத்தையும் நான் கலந்து கட்டி தான் சொல்லுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு ஹோட்டல் பட்சத்துல காமனா எல்லா ஹோட்டலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டைரக்ஷன் இருக்கு வச்சுக்கோங்க, ரஃபா போடுறேன். இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. வடக்கு பார்த்த கிடையாதுன்னா வடக்கு மத்தியத்துல இருந்து வடகிழக்கான வரைக்கும் எங்க வேணா என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம். கிழக்கு பார்த்த கிடையாதுன்னா கிழக்கு மத்தியத்துல இருந்து வடகிழக்கு எங்க வேணா என்ட்ரன்ஸ். தெற்கு பார்த்த கடைக்கு தெற்கு மத்தியத்துல இருந்து தென்கிழக்கு, மேற்கு பார்த்த கடைக்கு மேற்கு மத்தியத்துல இருந்து வடகிழக்கு, இங்க எங்க வேணா என்ட்ரன்ஸ் வரலாம். இது சிறப்பு, இது நல்ல கஸ்டமர் வருகை ஏற்படுத்தும். ஓனர் சிட்டிங் பொசிஷன் இந்த பகுதிகள் இருக்கலாம். தெற்கு பார்த்த கடைனா இந்த பகுதிகள் என்பது இருக்கலாம். மேற்கு பார்த்த கடைக்கும் இந்த பகுதியில உட்காந்து வடக்கு பார்த்துக்கலாம். தெற்க பார்த்த கடைனா கிழக்கு பார்த்து இப்படி உட்காந்துக்கலாம். சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்திடும். 2ஆம் பட்சமாக இந்த கார்னரும் உட்காரலாம். 3ஆம் பட்சமாக இந்த கார்னர் வந்து ஓனர் உட்காரலாம். இந்த பகுதியில மட்டும் உட்காரக்கூடாது, சிறப்பு என்பது இருக்காது. அதுக்கப்புறம் இந்த சென்டர் பகுதியிலையும் உட்காரலாம் ஓனர் என்பது, இதையும் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த சென்டர் பகுதியை பிரம்மஸ்தானத்தை எது வெயிட் ஏற்றக்கூடாது, டேபிள் போட்டு வெயிட் ஏற்றக்கூடாது. மற்றபடி ஓவராலா இந்த பகுதி ஃபுல்லாவே டைனிங் என்பது ஏற்படுத்திக்கலாம். இது நீங்க பாத்துங்க. வாஷ் ஏரியா எல்லாமே வடகிழக்கு, வடமேற்கு, மேற்கு மத்தி, வடக்கு மத்தி, கிழக்கு மத்தி, இந்த பகுதியில வாஷ் ஏரியா போட்டுங்க. இந்த கார்னர் சவுத் ஈஸ்ட் கார்னர், தென்கிழக்கு தென்மேற்கு கார்னர், இந்த 2 பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் எது இல்லாத மாதிரி கொஞ்சம் பாத்துங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் என்பது எப்பவுமே 2 பகுதி முக்கியமானது. இந்த பகுதி வடமேற்கு பகுதி கிச்சன், இதே போல அக்னி பகுதியும் கிச்சன், இந்த 2 பகுதியில வந்து கிச்சனை போட்டுக்கலாம் சரிங்களா. வேற என்ன விஷயம் இருக்கு, ஸ்டோர் ரூம் இருக்கு. ஸ்டோர் ரூம் இந்த மேற்கு பகுதி ஃபுல்லாவே ஸ்டோர் ரூம்,
தெற்கு பகுதி ஃபுல்லாகவே ஸ்டோர் ரூம், எந்த பகுதிகளில் வேணா வரலாம், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். வெயிட் ஏற்றுறது, ஸ்டோர் ரூமு, ஏதாவது பரோட்டா கல், இல்லை கிரைண்டரு, ஏதாவது வெயிட் ஏற்ற விஷயம் எல்லாமே, வேஸ்டேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த தெற்கு மேற்குல ரூம்ஸ்ல இருந்தது போட்டுக்கலாம். இவ்வளவு பல விஷயங்கள் இருக்கு, ஒரு பதில் எல்லாத்தையும் அடைக்கிட முடியாது. தனிப்பட்ட முறையில் ஒரு வாஸ்துன்றது டேரக்டா அந்த இடத்துக்கு பார்க்கும்போது தான் உள்ள நம்ம எடுத்து நம்ம சொல்ல முடியும். பல ஹோட்டலுக்கு நம்ம பார்த்த அனுபவத்தை திரட்டி தான் இந்த பதிவு போட்டிருக்கோம். இப்போ நம்ம போர்ட்ல டீட்டெயிலா ஒரு நலிவடைந்திருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டை என்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணி கொடுத்து எப்போ நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்திச்சுன்றதை டீட்டெயிலாக போர்டில் நம்ம பார்த்தோம். பொதுவாக இது பல தொழில் ஸ்தாபனங்களுக்கு பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான பதிவாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஹோட்டலுக்குன்றது போட்டிருக்கிறேன். ஹோட்டலுக்கு வாஸ்து பார்க்கணும்னு சொல்லி தொடர்பு கொள்ளக்கூடியவங்க என்னோட கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் என்னோட வீடியோலும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனையும் பார்த்துக்கலாம். சில பேர் டேரக்டா வந்து நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியே வந்து பார்த்துக்கலாம். ஒன்றும் ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி பிசினஸுக்கு பேர் வச்சு கொடுக்கறது, குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுக்கறது, நல்ல நாள் நேரம் குறிச்சு கொடுக்குற விஷயங்கள், வாஸ்து கிளாஸ் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு, கேபி ஜோதிட வகுப்பு ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. இது எல்லாமே தொடர்பு கொண்டு பேசுகிறேன். கான்டாக்ட் நம்பர் சொல்லியிருக்கேன், சேனல்ல கொடுத்துருப்பாங்க. இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க, பல முக்கியமான வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். மீண்டும் பல நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஆஸ்தோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.